அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 12. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதியாக இருக்கும் இது. விடியற் காலையிலேயே வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டிருந்தான் நரேந்திரன். பூந்தமல்லி நெடுஞ்சாலை அருகில் இருந்ததொரு பழைய பங்களாவை விலைக்கு வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். 1 ஏக்கர் தோட்டத்திற்குள் இருந்த அந்த பங்களாவை வாங்கி இடித்து ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை கட்ட வேண்டும் என்பது அவனது ஆசையாக இருந்தது. சமீப காலத்தில் அவனது உற்சாகம் ஒடுங்கிவிட்டிருந்தது. கங்கா தன்னை அசட்டை செய்துவிட்டு மறைந்து போனாள் என்ற சங்கதி அவனது அகங்காரத்திற்கு ஒரு பெருத்த அடியாக அமைந்துவிட்டிருந்தது. காணாமல் போய்விட்ட விவகாரத்தை பத்திரிகையில் போட்டோ தொலைக்காட்சியில் தெரிவிக்க வைத்தோ அல்லது போலீசாருக்கு தெரியப்படுத்தியோ அவன் கண்டுபிடித்திருக்கலாம். அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது அவனுக்கு. தன் அந்தரங்க செயலாளர் மூலம் மெல்ல தேடி பார்த்து தானே கண்டுபிடிக்க முயன்று தோல்வியடைந்து விட்டிருந்தான் நரேந்திரன். ஒரு சமயம் அவள் வெளியூர் எங்கேயாவது சென்று தற்கொலை செய்து கொண்டு விட்டிருக்காளோ என்றவாறு பலவிதமான கலவரங்கள் அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. எதை தின்றால் பித்தம் அடங்கும் என்ற நிலையில் தன் மனதை வருத்தி கவலைகளை மறக்க அவன் தன் தொழிலில் தீவிரமாக இறங்கிவிட்டிருந்தான். நாள் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். ஹோட்டலுக்கு அடுத்தபடி ஒட்டினார் போல ஒரு ஷாப்பிங் சென்டரையும் கட்ட தீர்மானித்திருந்தான். புதிதாக உருவாகியிருந்த யோகாவதி பஜாரை பார்வையிட காரை அந்த பக்கம் திருப்ப முயன்ற பொழுது பெருத்த அதிர்ச்சி அவனுக்கு. 1 நிமிடம் மட்டும் அவன் எச்சரிப்புடன் இல்லாவிட்டிருந்தால் ஒரு வண்ண பந்தை 2 கைகளிலும் கெட்டியாக பற்றி கொண்டு மகிழ்ச்சியுடன் அரிசி பற்களை காட்டி சிரித்தபடி தத்தி கொண்டு வந்த அந்த சிறு குழந்தை மீது பலத்த காயத்தை உண்டாக்கியிருப்பான் நரேந்திரன். காரை பட்டென்று நிறுத்திவிட்டு முன் சக்கரத்தின் அடியே நின்று கொண்டிருந்த அந்த குழந்தையை வாரி நெஞ்சோடு அணைத்து கொண்டான் நரேந்திரன். அவனது மார்பு தீவிரமாக அடித்து கொண்டது. அது மட்டுமல்லாமல் அவனையும் மீறி எழுந்த பரிவில் அந்த குழந்தையின் குண்டு கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டான் நரேந்திரன். எங்கேயோ பார்த்தது போன்று தெரிந்த அந்த குழந்தை வியப்புடன் ஊன்றி கவனித்தான். என்ன சார், யார் இப்படி குழந்தைய தனியாக தெருவில் ஓட விட்டிருக்கிறது என்று நரேந்திரன் கேட்க, இந்த பொம்பளைங்களே இப்படி தான், புத்தியே கிடையாது சார். கடைக்குள்ளே பூந்துட்டா குழந்தை, புருஷன், வீடு எல்லா நினைப்புகளும் மறந்து போயிடுறாங்க. நல்ல வேலை சார், நீங்கள் மட்டும் பிரேக்கை போடாமல் இருந்திருந்தா இத்தனை நேரம் இந்த குழந்தை சட்னியாக இருக்கும். அழகான குழந்தை, இதுக்கு விபத்து ஏற்பட்டிருந்தா ஆயுசு வர மறக்க முடியாத கொடுமை சார் அது என்று பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு அவனை சூழ்ந்து கொண்டிருந்தனர். இதனுடைய அம்மா யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வர நகருங்கோ என்றபடி குழந்தையை தன் காருக்குள் வைத்து வண்டியை கார் நிறுத்துவதற்கு ஓட்டிச் சென்றான். நிற்க வைத்துவிட்டு குழந்தையுடன் வண்டியை விட்டு இறங்கி நின்றான். படகு போன்றதொரு கார் அருகே நிற்கும் உயரமான மனிதனின் முதுகு பக்கத்திலிருந்து எட்டி பார்த்த தன் மகனை கண்டு ஆவலுடன் ஓடி வந்தாள் கங்கா. ஏமா, இந்த குழந்தைய என்று ஆரம்பித்தவன் வாயில் வார்த்தைகளை உறைந்து போயின. கணவனின் அணைப்பிலிருந்த தன் மகனை வாங்க கை நீட்டிய கங்கா அதிர்ச்சியில் செயலற்று நின்றுவிட்டாள். நேரம் நகராது அவர்களுடன் நின்றுவிட்டது போன்றதொரு பிரமிப்பில் இருவரும் ஒருவரையொருவர் வியப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தனர். திடுக்கிட்டு விழிப்புற்றாள் கங்கா. அவளை கண்டதும் நரேந்திரன் அணைப்பிலிருந்து விடுபட முயன்ற குழந்தை ஆனந்தன் அழ ஆரம்பித்து விட்டான். ஏம்மா, குழந்தைய வாங்கி சமாதானப்படுத்தாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ஏமாந்திருந்தா அதோட கதி என்ன ஆயிருக்கும்? நல்ல பொண்ணுமானி. அருகில் நின்ற கூட்டத்திலிருந்து ஒரு பெரியவர் அதட்டினார். குழந்தையை கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள கைகளை நீட்டிய பொழுது எதேச்சியாக நரேந்திரனது கைவிரல்கள் அவள் கரங்களின் மீது பட்டுவிட்டன. உடனே தள்ளி நகர்ந்து விட்டாள் கங்கா. காதலித்தவனை மணந்து கொண்டு அவன் கரத்தை பற்றி கொண்டு அக்னியை வலம் வந்தபோது இன்ப உணர்வை வாரி தந்த அந்த கரங்கள் இப்பொழுது
நெருப்பாக அவள் உடலை சுடுவதை உணர்ந்தாள் கங்கா. தாயும் சேயும் சேர்ந்து விட்டனர் என்பதை அறிந்ததும் கும்பல் வேகமாக நாலாபுறமும் நகர்ந்து மறைந்து போயின. அருகில் யாரும் இருக்கவில்லை என்பதைக் கண்ட நரேந்திரன் வேகமாக அவளை நோக்கி நெருங்கி அவளது இடையிலிருந்த குழந்தை கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டான். குழந்தை சினுங்கிக் கொண்டு தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான். நல்ல வேளை, நான் எச்சரிக்கையாக இருந்தேன். இல்லாவிட்டால் என் மகனை நானே காயப்படுத்தியிருப்பேன் என்றான் மெல்லிய குரலில் நரேந்திரன். உங்கள் மகனா? யார் சொன்னது? அடக்க மாட்டாத கோபத்துடன் பட்டென்று கேட்டுவிட்டு நெருப்பாக எரிந்த கண்களால் அவனை வெறித்தாள் கங்கா. கடந்து போன சம்பவத்தை நினைச்சு நீ என் மேல அடையக்கூடாது கங்கா. நான் என் தவறை உணர்ந்து வருந்தாத நாளே இல்லை கங்கா. அடிநிலத்தில் வாழும் உன்னை எங்கெங்கேயோ தேடி அலைந்து வந்திருக்கிறேன். என் குழந்தையுடன் உன்னை பார்த்து இப்பொழுது இந்த நிமிடம் நான் என் ஆனந்தத்தை விவரிக்க முடியாது. இதை நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? இவன் என் குழந்தை இல்லைன்னு சொன்ன அப்பவே என்னையும் இவனையும் நீங்கள் கொன்னுட்டீங்க. இப்போ வண்டி ஏற்றி இவனை கொன்று அந்த வேதனையில் என்னை சாகடிக்க பார்த்தீங்க. கடவுள் கிருபையில் 2 பேரும் பொழைச்சோம். இவனை தூக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நன்றி. படபடவென்று பேசிவிட்டு வேகமாக திரும்பி நடந்து சாலைக்குள் புகுந்தாள் கங்கா. சிறிது தூரம் கூட அவள் சென்றிருக்க மாட்டாள். நரேந்திரனின் படகு கார் அவள் அருகே விரைவாக நகர்ந்து வந்து சர் என்று ஓசையிட்டு நின்றது. வண்டியில் ஏறிக்கோ, அவனை வெயிலில் தூக்கிட்டு ஏன் நடக்கிற என்றான் நரேந்திரன். 10 மாசம் அவனை நான் வயிற்றுல சுமந்தேன். இப்போ என் இடையில சுமக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவன் எனக்கு ஒரு பாரம் இல்லை. திடீர் என்று நீங்க என் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு கருணை? வேண்டான்னு எங்களை ஒதுக்கிட்டு இப்போ வழிய வந்து ஏன் இந்த உபச்சாரம்? இங்கே பாரு கங்கா, நடந்ததை மறந்துடுவோம். வண்டியில் ஏறிக்கோ, விவரமாக பேசுவோம். பேச நமக்குள் இனி எதுவும் கிடையாது. தயவு செய்து வழியில் நின்று வம்பு செய்யாதீர்கள். உங்களை விட்டு ஒதுங்கின போதும் நான் மானம் மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பக்கத்து மனிதர்கள் என் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்காங்க. ஒரு படகு காரனிடம் நான் நின்று பேசுவதை யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ஏன்னா இந்த ஏழை பொண்ணுக்கு இப்படி ஒரு பணக்கார மாப்பிள்ளை கணவனாக இருப்பான்னு யாரால் நம்ப முடியும்? துயரம் தொண்டையை அடைக்க வார்த்தைகள் தடுமாற பேசிவிட்டு அவள் வேகமாக நடந்தாள். வண்டியை ஓட்டிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து அவள் வேதனையை அதிகரிக்கச் செய்ய மனமின்றி பிரமித்து போய் ஒரே ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு அவள் போன திக்கை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தான் அவன். நரேந்திரனை திரும்ப பாராது தன் புடவை தலைப்பால் குழந்தையின் தலைமீது வெயில் படாதிருக்க போர்த்திவிட்டு மடமடவென்று மேலே நடந்தாள் கங்கா. அவனது பணம் பதவி அனைத்தையும் அவளது அசட்டைக்கு முன் தூள் தூளாகி தூசிக்கும் கீழ்மடங்காகி விட்டன போன்றதொரு அதிர்ச்சி அவனுக்கு. விருப்பமில்லாது வெடுக்கென்று பேசிவிட்டு போகிறவளை பின்தொடர்ந்தால் விபரீதம் ஏதாவது ஏற்படலாம் என அஞ்சி காரை திருப்பி கனவேகத்தில் வீட்டை நோக்கி விரைந்தான் நரேந்திரன். 2 நாட்களுக்கு பின் அடுத்த வீட்டு சின்ன பெண், உங்களை ஃபோனில் உங்கள் அண்ணன் கூப்பிடுறாரு என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள். காலை வேளையில் நரேந்திரன் அவளை தொலைபேசியில் அவசரமாக அழைக்கும் காரணம் என்ன? பார்ப்போம். அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்த கணவனிடம் சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு விரைந்தாள் பூரணி. உன் கணவர் அலுவலகம் புறப்பட்டு போனதும் 10 மணி அளவில் கார் அனுப்பி வைக்கிறேன். நீ உடனடியாக புறப்பட்டு வா. உன்னிடம் மட்டும் பேச வேண்டிய ஒரு முக்கியமான சங்கதி இருக்கு. அதனால்தான் சுந்தரத்தை வரும்படி நான் அழைக்கவில்லை என்றான் நரேந்திரன் மறுமுனையில். முக்கிய சங்கதியா? என்னவாக இருக்கும்? திகைத்தபடி சரிங்க அண்ணா என்று சொல்லிவிட்டாள் பூரணி. அண்ணன் ஃபோன் செய்தார். அவசரமாக அவர் வீட்டுக்கு நான் வரணுமாம் என்றான் கணவனிடம் அவள். போய்விட்டு வா. நீ கல்யாணத்துக்கு முந்தி அந்த வீட்டை நிர்வாகம் செஞ்சவதானே. ஏதாவது ஒரு அரை சாவியை உன் அண்ணன் தொலைச்சிருப்பார். மறுசாவி எங்கே இருக்குன்னு கேட்க கூட்டு இருக்கலாம். அல்லது முக்கிய ஆஃபீஸ் ஃபைலை எங்கே வச்சிருக்கன்னு தேடி எடுத்து கூட கொடுக்க சொல்லலாம்.
தாராளமாக போயிட்டு வா, சிரித்தபடி உத்தரவு கொடுத்தான் கணவன். நீங்கள் சொல்கிறபடி தான் இருக்கும். அண்ணனுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி உண்டு, கூட சிரித்தாள் பூரணி. ஆனால் உள் மனதில் லேசாக உறுத்தல். கணவன் வெளியே சென்றதும் அவசரமாக உடுத்திக்கொண்டு அண்ணன் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானாள் பூரணி. குறித்த நேரத்தில் வந்த காரில் கிளம்பிவிட்டாள். வீட்டிற்குள் நுழைந்தவளுக்கு உற்சாகமாக குறைத்த திம்மன் வரவேற்பு கொடுத்தது. கைவளையை போட்டுவிட்டு சமையல் அறையிலிருந்து தாயம்மாள் ஓடி வந்தாள். பின்பக்கத்து தோட்டத்தில் வேலையாக இருந்த தங்கப்பன் முண்டாசை அவிழ்த்து இடுப்பில் வேட்டி மேல் இறுக்கி கட்டி கொண்டு விரைவாக உள்ளே வந்தான். இருவரும் ஏக காலத்தில் பதட்டமாக பேசினார்கள். அம்மா, நீங்கள் வந்தது நல்லதா போச்சுமா. 2 நாளாக ஐயா ஆஃபீஸ்க்கு கூட போகிறதில்லம்மா. மாடி அறையிலே சத்த நேரம், தோட்டத்தில் கொஞ்ச நேரம்னு அலைஞ்சு கொண்டு பித்து பிடிச்சவர் போல இருக்காருமா. வியாபாரத்தில் ஏதாச்சும் தொந்தரவு ஏற்பட்டு விட்டதான்னு தெரியல. சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. எங்களுக்கு பயமாக இருக்குமா. எங்களுக்கு ராத்திரி தூக்கம் இல்லைம்மா. பசியும் இல்லை. அரண்டு போய் இருக்கோம். மூச்சு விடாது இருவரும் பேசினார்கள். கவலைப்படாதீங்க, ஐயாவை நான் போய் பார்த்து பேசுகிறேன் என்று கூறிவிட்டு மடமடவென்று மாடி படிகளை கடந்து மேலே சென்றாள். மாடியின் பெரிய முன்னறையில் கிடந்த சோபா ஒன்றில் நரேந்திரன் சாய்ந்து கொண்டிருந்தான். காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தவனின் முகத்தை பார்த்த பூரணி திடுக்கிட்டு போனாள். 1 மாதம் ஓயாது அடித்த காய்ச்சலில் சோர்ந்து சுணங்கின போனவன் போன்ற முகபாவம். சில நாட்களாக மழிக்கப்படாத முகம், அலங்கிப்போன உடை, தாறுமாறாக நெற்றி மீது புரண்ட கிராப்பு முடி. அண்ணனுக்கு என்ன வந்துடுச்சு? கவலையுடன் அருகில் வந்தாள். வாம்மா, உட்காரு பூரணி என உபசரித்தான் அவன். குரல் துயரத்தில் மிகவும் கனத்திருந்தது. உடம்புக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் இப்படி இருக்கீங்க? வியப்புடன் வினவிய வண்ணம் எதிரே கிடந்த இருக்கை ஒன்றில் அவள் அமர்ந்தாள். உடம்பு கல்லு குண்டு மாதிரி தான் இருக்கு, மனசு தான் நொறுங்கி போச்சு, பரிதாபமாக முறுவலித்தான் நரேந்திரன். வியாபாரத்தில் ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டுதான்னா? அதுக்கெல்லாம் நான் அசந்து போகிறவன் இல்லை. அந்த நிலையெல்லாம் தாண்டி விட்டம்மா என்றான் நரேந்திரன். வேறென்ன தொல்லை ஏற்பட்டதுன்னா என்கிட்ட விவரமாக சொல்லுங்கோ. என் மனம் உங்களை இப்படி பார்க்கறச்ச ரொம்ப வேதனைப்படுகிறது. சொல்கிறேன், சொல்லத்தானே உன்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்னால் பூந்தமல்லியிலே யோகாவதி பஜாரை பார்வையிட நான் காரை ஓட்டிக்கொண்டு உள்ளே போன போது தத்தி நடந்து கொண்டு வந்த ஒரு குழந்தை மேலே காரை மோதி, ஐயோ, பலத்த காயம் ஏற்பட்டுதானா? அந்த குழந்தை பாவம், பதறினாள் பூரணி. இல்லை அம்மா, காயம் குழந்தைக்கு ஏற்படவில்லை. காயம் என் மனசிலே தான் ஏற்பட்டிருக்கு. சட்டுன்னு பிரேக் போட்டு முன்பின் தெரியாத அந்த குழந்தையை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டேன். என் உடம்பெல்லாம் பதறி போயிடுச்சு. தாய்கிட்ட பத்திரமா கொடுத்தீங்களா இல்லையா அந்த குழந்தையை தேடிக்கிட்டு வந்த அந்த தாயை பார்த்து அப்படியே நான் திகைச்சு போனேனம்மா. அவன் என் குழந்தைன்னு தெரிஞ்சப்போ பூரணி, என் மனம் பட்ட பாடு இருக்கே. நரேந்திரன் பேச முடியாது தடுமாறினான். அண்ணியை நீங்கள் பூந்தமல்லியில் அந்த பஜாரில் சந்தித்து பேசுனீங்களா? இந்த ஊரில் இப்படி ஒரு பக்கம் 1.5 வருஷமாக என் கண்ணில் படாமல் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாளே கங்கா, அதை என்னால் நம்பவே முடியல. பூரணி தனக்கு ஏற்கனவே கங்கா தங்கியிருப்பது பற்றி தெரியும் என்பதை காட்டி கொடுக்கவில்லை. நீங்கள் அண்ணியை மறந்துட்டு வாழ்ந்தீங்கன்னு நான் நினச்சேன்னா? கங்காவை மறப்பதா? அவள் என் உயிருடன் உணர்வுடன் கலந்து விட்டாளாச்சே, எப்படி மறப்பேன் பூரணி? நீ நம்ப மாட்டாய், ஆனால் அதுதான் உண்மை. அவளை நான் அன்றிலிருந்து இன்று வரை நேசிக்கிறேன். என் உயிர் உள்ளவரை நேசிப்பேன். என்னால் இந்த பேச்சை ஒத்துக்க முடியலையாண்ணா? உயிருக்கு உயிராக நேசித்தவளை இப்படி ஒதுக்கி வச்சு தண்டிப்பீங்களா? மற்றவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் உயிராக நினைக்கிற என் மனைவி தன் தகப்பனுடன் சேர்ந்து கொண்டு என்னை வஞ்சித்து விட்டாள்னு நினச்சி ஆத்திரத்தை அடக்க முடியாத நான் ஒரு பெரிய அக்கிரமணம் செய்துவிட்டேன்.
உண்மையை இப்போ நான் புரிந்து கொண்டு விட்டேன். என் மனைவி என்றாகி விட்டதும் அவளுக்கு புக்ககந்தானே பெருசு. தகப்பனுக்கு பறிஞ்சு தப்பு காரியம் செய்திருக்க மாட்டான்னு என் மனம் உறுதியா எண்ண தொடங்கி விட்டது. ஆமாண்ண, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமானதும் புக்ககம்தானே சொர்க்கம். கணவன்தான் அவனுக்கு சகலமும். கங்கா அணி கூட அப்படித்தான் உங்களை பற்றி உயர்வாக நினச்சிருப்பாங்க. நீங்கள் தான் தப்பாக நினச்சி அவங்கள அக்கிரமமாக தண்டிச்சிட்டீங்க என்றாள் பூரணி. ரத்தினசாமியை தண்டிக்கணும்னா அவர் மகளை அவமானப்படுத்தினாதான் மனுஷன் வழிக்கு வருவார்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்னையே நான் சித்திரவதை செய்துக்கிட்டேன் என்றது பிறகுதான் எனக்கு புரிஞ்சது. அண்ணா, நீங்கள் அண்ணியை 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேருக்கு நேர் பார்த்தது இப்படி ஒரு மனமாறுதல் ஏற்பட்டதாண்ணா? இல்லை, கொஞ்ச காலமாக எனக்கு கங்காவை பற்றி பெருத்த மனமாறுதல் ஏற்பட்டிருக்கு. அவளை பார்க்கணும், நான் செய்த தவறுக்கு அவளை என்னோடு வாழ வழி செய்து பாதுகாக்கணும்னு துடிச்சு கொண்டு இருந்தேன். உன்னிடம் சொல்லிக்கொள்வதில் எனக்கு வெட்கமில்லை. திடீர்னு சந்தித்து தான் மார்போடு அணைத்து கொண்ட அந்த பிள்ளை என் மகன்னு தெரிஞ்சப்போ என் உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் பாசத்தில் துடிச்சுது. என் நாடி நரம்பெல்லாம் அன்பில் மெழுகா கரைஞ்சு போனது. என் ஆணவம் பொடி பொடியாய் நான் வெறும் தக்கையாகி விட்டேன் போல அசந்து போய் நின்றுட்டேன். பேச திராணி இல்லாமல் தடுமாறிட்டேன். புராண காலத்தில் துஷ்யந்தன் கதையாக போயிடுச்சுன்னா அப்படித்தான் வச்சுக்கோயேன். அந்த சகுந்தலை தன் கணவனை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு விட்டாள். ஆனால் அண்ணி கங்கா இந்த காலத்து பெண். தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை எதிர்த்து போராடினாங்க. நம் குழந்தைன்னு நான் சொன்னதும் அவளுக்கு எத்தனை கோபம் வந்தது தெரியுமா? ஆமாண்ண, அப்போ நீங்கள் அந்த குழந்தை உங்களுடையது இல்லைன்னு அவமானப்படுத்திட்டீங்க. இப்போது சொந்தம் கொண்டாடுறீங்க. அதை அண்ணியால் ஏற்றுக்க முடியல, அவ்வளவுதான். குழந்தை வேத்து மனுஷன்னு என்னை நினச்சி என்னை பார்த்த உடனே அழுதுட்டது. முத்து முத்தா எத்தனை கண்ணீர்னு நான் என் கைக்குட்டையால் தொடச்சேன். கங்கா என்ன சொன்னா தெரியுமா? இந்த பிள்ளையோட அம்மா கண்ணிலிருந்து வடித்த கண்ணீர் முத்துக்கள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுகளை கோத்தா உங்கள் பங்களா வாசல் முழுவதும் தோரணம் கட்டி தொங்க விடலாம். உங்கள் கைக்குட்டையால் துடைச்சிட முடியாத அளவு கண்ணீர். வெடுக்குன்னு பதில் சொல்லிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் கங்கா. நான் பின்தொடரலை. ஆனால் அவள் போன ஒரு சந்தை பார்த்து வச்சு கொண்டு என் காரிய தரிசியை விட்டு ஏவி அவளது முகவரியை கண்டுவிட்டேன். அண்ணி ரொம்பவே மனம் கசந்து போயிருக்காங்கன்னு புரிகிறது. சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய என் பிள்ளை ஒரு ஏழை குழந்தையாக ஒரு வேலைக்காரியின் மகனாக வளர்வது தெரிஞ்சப்போ என் மனம் படுகிற வேதனை கொஞ்ச நஞ்சமில்லை பூரணி. வைரமும் தங்கமும் மேனியில் மின்ன வாழ வேண்டிய கங்கா இடையில் நூல் சேலையும் கையில் கண்ணாடி வளையலும் கழுத்தில் தாலி சரடுமாக வறுமை கோலத்தில் நின்றதை பார்த்து என் மனம் அதிர்ந்து போய்விட்டது. அண்ணா, நீங்கள் இப்படி கண் கலங்கலாமா? முகத்தை கழுவிக்கொண்டு முடியை வாரிக்கொண்டு வாங்கோ. நாம் இருவரும் காஃபி பலகாரம் சாப்பிட்டு கொண்டு பேசுவோம் என்றாள் பூரணி. பெரும் யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டு விடும்பொழுது வீரத்தின் விளக்காக விளங்கும் சேனாதிபதியே கண்கலங்கி அழுது விடுகிறான். வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தோல்வியில் சாதாரண மனிதனான நான் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்றபடி கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான் நரேந்திரன். பூரணி, நீதான் இந்த சிக்கலை தீர்த்து வைக்க உதவணும் என்று குழைந்தான். சிவகாமி அம்மாள் அன்று காலை காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின்பு வழக்கம் போல காலை பத்திரிகைகளுடன் வாயில் வராந்தாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கங்கா தயாரித்திருந்த வெங்காய சாம்பாரின் வாசனை இன்னமும் கையில் மணத்து கொண்டிருந்தது. அளவுக்கு மீறி அன்று ஒரு இட்லியை கூட சாப்பிட்டு விட்டதால் அவளுக்கு லேசாக மூச்சு திணறியது. பகல் சாப்பாட்டின் பொழுது ஒரு பிடி சோற்றை குறைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி ஒரு நாளேட்டை மட்டும் கையில் வைத்து எடுத்துக்கொண்டு மற்றவைகளை தரையில் தன் அருகே போட்டுவிட்டு மெல்ல அதை பிரித்து நாட்டு நடப்பை ஊன்றி பார்க்க தொடங்கினாள் அவள். விடிந்தவுடன் அவள் நாளேடுகளை படிப்பதில்லை. பத்திரிகையை புரட்டியதும் ஒரு நாளைக்கு குறைந்தது 50 பேராவது இங்கும் அங்கும் செத்துவிட்ட விவரம் கண்களில் பளிச்சிடும். லாரி மோதி பையன் சாவு,
கிணற்றில் விழுந்து கிழவர் மாண்டார். குடிசை பகுதியில் நெருப்பு. தாயும் சேயும் தீயில் மாண்டனர். வெள்ளத்தால் தடம் புரண்ட தண்டவாள விபத்தில் 30 பேருக்கு காயம். 5 பேர் அந்த சம்பவ இடத்திலேயே பலி. இப்படி பல துயர செய்திகள். வயிறு நிரம்பிய பின்தான் அவைகளை சோகச் செய்திகளை படிக்க தெம்பு இருந்தது. பத்திரிகை செய்திகளில் ஆழ்ந்து போய் தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்திருந்த சிவகாமி திடுக்கிட்டு செய்தித்தாளை முகத்தில் நின்று தாழ்த்து கூர்ந்து கவனித்தாள். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த அந்த இளம்பெண் யார்? கஞ்சியில் மொடமொடத்த வாயில் சேலையில் தோளில் பையை சுமந்து கொண்டு வந்த அந்த பெண் வேகமாக வராந்தாவை நோக்கி வருவதைக் கண்டு சிவகாமி வியப்புற்றாள். பார்த்தால் படித்தவள் போல காணப்படும் அந்த பெண் சிவகாமியை தேடிக்கொண்டு வருவதன் நோக்கம் என்னவோ? ஏதாவது சங்கத்திற்கு நிதி திரட்ட கிளம்பியிருக்காளா? எத்தனை சக்கரையாக பேசினாலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மாதத்திற்கு 2 பேராவது இப்படி கிளம்பி வந்துடுறாங்களே, இவர்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா என்றாள் சிவகாமி. பலவும் எண்ணிய சிவகாமி தலையை நிமிர்த்தி கொண்டு பதிலளிக்க தயாராக காத்திருந்தாள். படியேறி வராந்தாவிற்குள் வந்தவள் அவள் எதிரே நின்றாள். நீங்க தான் திருமதி சிவகாமி அம்மான்னு நினைக்கிறேன் என்று புன்னகைத்தாள் அவள். ஆமாம், என்னத்துக்கு என்ன பார்க்க வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவகாமி எச்சரிக்கை மிக்க குரலில் கேட்டாள். என் பெயர் பூரணி. இங்கே உங்களோடு தங்கியிருக்கும் கங்காவுக்கு ஒரு வழியில் நான் உறவுக்காரி. அவளை கொஞ்சம் பார்த்து பேச வந்திருக்கிறேன். உங்க உத்தரவை கேட்டுக்கொண்டு முடிக்காது நெற்றியில் புரண்டு ஓடிய முடியை தன் கையால் ஒதுக்கி கொண்டு புன்னகைத்தபடி நின்றாள். அப்பாடா என்ற நிம்மதி சிவகாமிக்கு. அதற்கு பின்னர் வந்தவரிடம் சுமூகமாக அவளால் பேச முடிந்தது. அப்படியா, நிற்க வச்சே பேசுகிறனே, அடப்பாவமே, உட்கார உனக்கு ஒரு நாற்காலி கொண்டு வர என்றபடி எழுந்தாள். வேண்டாம்மா, நீங்கள் பெரியவங்க, நான் நின்று கொண்டு பேசுகிறதுலே தப்பில்லையே. நீங்கள் கங்காவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மிகவும் குழைவான குரலில் கேட்டாள். தன் குழந்தைக்கு உணவை தந்துவிட்டு முகத்தை துடைத்து முடியை சீராக்கி மாற்றுடை அணிவித்து கொண்டிருந்த கங்காவின் காதில் வாசலில் எழுந்த பேச்சுக்குரல் கேட்டது. அதில் தன் பெயர் அடிபடுவதை கேட்டு வியப்புடன் குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வேகமாக வந்து எட்டி பார்த்தாள் கங்கா. பூரணியா, என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாயா? வியப்புடன் புன்னகைத்தாள் கங்கா. உன்னோடு பேசணுமா? உள்ளே கூட்டிட்டு கொண்டு போய் உன் அறையில் வச்சு பேசுமா? தாகத்துக்கு ஏதாச்சும் கொடு, சிவகாமி தாளாரமாக உத்தரவிட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கங்காவை பார்த்து பேச அனுமதி தந்தீங்களே, அதுக்கு மிக்க நன்றி என புன்னகைத்துவிட்டு வேகமாக கங்காவை பின்தொடர்ந்தாள் பூரணி. நடையின் பின்பகுதியிலிருந்த அறைக்குள் நுழைந்ததும் நாற்காலியில் அமரச் சொல்லி உபசரித்துவிட்டு குழந்தையை மடியில் வைத்து கொண்டு கட்டிலின் மீது அமர்ந்தாள் கங்கா. அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. பூரணி அங்கு எதற்காக வந்திருக்கிறாள் என அவளால் ஊகிக்கவா முடியாது? அண்ணி, நான் உங்களுக்கு வாக்கு தந்துவிட்டு போனபடி இங்கே வர நான் முயற்சிக்கவில்லை. உங்களை சந்தித்ததை பற்றியோ நீங்கள் இருக்கும் இடத்தை பற்றியோ நான் யார்கிட்டையும் சொல்லவில்லை. ஆனால் அண்ணன் தன் மகனை எதிர்பாராத விதமாக சந்திக்கணும்னு நேரம் வந்துட்டது. இப்போ அவர் சார்பில் நான் தூது வந்திருக்கிறேன் என்றாள் பூரணி. தூதர்களை மரியாதையாக நடத்தணும் என்பார்கள். அதனால் உன்னை நான் கோவிச்சிக்க கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிற என்று சொல்லி தன் மகனை இறுக்க அணைத்து கொண்டு கோபத்துடன் சிரித்தாள் கங்கா. உங்களை சந்தித்ததிலிருந்து அண்ணன் சாப்பிடாமல் தூங்காமல் துயரத்திலே மூழ்கி போய் வீட்டிலேயே இருக்கிறார். வேலை மீது கூட அவருக்கு உற்சாகம் இல்லை அண்ணி. அவரை பிரிஞ்சு நான் வாழ நேர்ந்த பொழுது எத்தனை நாட்கள் அன்ன ஆகாரமின்றி தூக்கமின்றி எதிலும் நாட்டமின்றி வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவர் நடந்து போன சம்பவத்திற்காக ரொம்ப வருத்தப்படுறாரு அண்ணி. உங்களை பற்றி தப்பாக கணக்கு போட்டதற்காக மிகவும் மனம் நொந்துக்கிறார். உங்களுக்கு இழைத்த தவறுக்கு ஈடு செய்ய ஒரு சந்தர்ப்பம் தரணும். நீங்கள் திரும்ப வந்து அவரோட வாழணும்னு விரும்புகிறார்.
தன் மகனுக்கு நல்லதொரு வாழ்க்கையை தர வேண்டியது தனது கடமைன்னு நம்புறதால நீங்கள் அவருக்கு ஒத்துழைக்கணும், உதவணும்னு கேட்டுக்கிறாரு. ரொம்ப அழகாக பேசுகிற பூரணி. திரும்பி வந்து நான் அவரோட வாழ்க்கையை தொடர்கிறது அத்தனை சுலபம் அல்ல. ரொம்ப வைராக்கியமுடையவரான அண்ணனே மனம் தளர்ந்து போயிட்டார் அண்ணி. அன்பு உள்ளம் கொண்ட உங்களால் மனதை மாற்றிக்க முடியாதா அண்ணி? உண்மையான அன்புக்கும் மன்னிக்கும் குணம் இயற்கையாகவே அதிகம் உண்டு. உங்களுக்கு நான் இதை பற்றி எடுத்துச் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆனந்தனின் உரிமையக்காக நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை மாற்றிக்க வேண்டும். யோசிச்சு ஒரு நல்ல பதிலாக கொடுங்க. பிறகு அண்ணனோட நான் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு வரேன் என்றாள் பூரணி. அது நடக்காத சங்கதி பூரணி. நீ மறுபடி என்னை இங்கே தேடி கொண்டு வர தேவையில்லை. அவரும் வர வேண்டாம், கோபத்துடன் சீறினாள் கங்கா. எத்தனையோ குடும்பத்தில் இது மாதிரியான சங்கதி நடந்திருக்கு, இன்னும் நடக்கலாம். இது தனிப்பட்டதொரு அதிசயம் இல்லையே. ஏதோ தவறாக புரிஞ்சு கொண்டு அண்ணன் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டு விட்டார். இப்போ மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறார். நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது மனிதாபிமானம் செய்கையா சொல்லுங்க என்றாள் பூரணி. அவருக்கு வாழ்க்கையின் தனிமை கசந்துவிட்டால் இந்த திருமணத்திலிருந்து விடுதலை தந்து விடுகிறேன். வேற தனக்கு பிடித்தமானதொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழட்டும். கங்கா சொல்லி முடிப்பதற்குள் பூரணி துள்ளி எழுந்து அருகில் சென்று அவள் வாயை பொத்தினாள். அண்ணனுக்கு நீங்க ஒருத்திதான் மனைவி. அப்படி ஒரு அன்பு உங்கள் மேல் அவர் வச்சிருக்காரு. ஆஹா, இவரும் ஒரு ராமர்னு சொல்கிற. நீ அவருக்காக பெருசாதான் வக்காலத்து வாங்கி கொண்டு வந்திருக்க. அண்ணி, என்கிட்ட கூட நீங்கள் ஏன் இவ்வளோ கடுமையாக பேசணுமா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. எல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. 2 நாள் கழித்து நான் மறுபடியும் வரேன். உங்கள் முடிவு நல்லதாக இருக்கட்டும் என்று சொன்னாள் பூரணி. வேண்டாம், வர தேவையில்லை. நான் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன். மறுபடி நீ என்னை வந்து தொல்லை செய்வ அப்படின்னா நான் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு வேறு எங்கேயாவது போய்விடுறேன். என்னை பொறுத்தவரை என் மனதில் இருந்த ஆசை அனைத்தும் செத்து போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லு என்றாள் கங்கா. பட்ட மரம் துளிர்ப்பதில்லையா? நாம் பார்த்ததில்லையா அதை? அதுபோல உங்கள் மனதிலும் புதிதாக அன்பு துளிர்க்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி என்றபடி ஆனந்தனை வாரி அணைத்து அவன் கன்னங்களில் ஆசையுடன் முத்தமிட்டாள் பூரணி. முரண்டு பண்ணாத, இந்த அத்தை உனக்கு ரொம்ப வேண்டியவள் என்று சிரித்தபடி குழந்தையை தாயிடம் கொடுத்தாள். என் முகவரி உங்களுக்கு தெரியும். ஒரு கார்டு போட்டால் கூட நான் ஓடி வருவேன். எத்தனை காலம் ஆனாலும் உங்கள் பதிலிற்காக காத்திருப்பேன். நீங்கள் இங்கேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருங்கள் அண்ணி. உங்களுக்கு நான் மேலும் சிரமம் தர மாட்டேன் அண்ணி. கூறியபடி கண் கலங்கியவளாக பூரணி விடைபெற்று கொண்டாள். பகல் உணவின் போது சிவகாமியால் ஆவலை அடக்க முடியவில்லை. கங்காவிடம் கேட்டுவிட்டாள். ஏம்மா கங்கா, வந்தவள் உனக்கு நெருங்கிய உறவுக்காரியோ? ஒரு வகையில் நாத்தி போல. ஏதாவது முக்கிய சங்கதியாக பேச வந்தாலோ? உங்களுக்கு என் வாழ்க்கையை பற்றி ஓரளவு ஏற்கனவே தெரியும். என்னையும் என் மகனையும் திரும்ப அழைத்து கொள்ள என் கணவர் விரும்புவதாக சொல்லி தூது பேச வந்தாள். நல்ல காரியம்தான். நீ ஒப்புக்கொண்டாயா என்று அவங்க கேட்க, இல்லை, நான் போக விரும்பவில்லை. உங்களுக்கு மறுப்பு இல்லாதவரை நான் இங்கேயே தங்கி இருக்கேன். பிறகு எனக்கு மறுப்பு இல்லை. ஆனால் எனக்கு பின் நீ என்ன செய்ய போற? எங்கே போவ? இளம் பெண் தனியாக வாழ முயலுமா? சிரமமான சங்கதி அது. உலகம் ரொம்ப பொல்லாதது. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கே வேலை செய்து கொண்டு என் மகனை வளர்த்து ஆளாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றாள் அவள். இது உன்னோட சொந்த பிரச்சனை. நீ உன் கணவனிடம் போய் வாழ்வதுதான் முறைன்னு என் மனதில் பட்டதை நான் சொன்னேன். மேற்கொண்டு வற்புறுத்த எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எதற்கும் நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. அதற்கு மேல் சிவகாமி அந்த சங்கதியை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. அரைகுறையாக புரிந்து கொண்டிருந்த நீலாம்மாள் பல முறை கங்காவிடம் கேட்க விரும்பினாள். புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சிவகாமி அம்மாள் கோபிப்பாள் என்று பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் என்னவோ தவியாக தவித்தது. 2 தினங்கள் சென்றன.
பூரணி வரவில்லை. ஃபோன் கூட செய்யவில்லை. வாக்கு கொடுத்தபடியே அவள் மறைந்து விட்டிருந்தாள். நாட்கள் பல விரைந்தன. ஒரு நாள் மாலை குழந்தையை நீலம்மாளிடம் கொடுத்துவிட்டு சிவகாமிக்கு சாப்பிட பழங்கள் வாங்கி வர புறப்பட்டாள் கங்கா. சில தினங்களாக மனதை இறுக்கிய உணர்வுகளின் அழுத்தத்தை அவளால் தாங்கவே முடியவில்லை. தன்னந்தனியாக வெளியே சிறிது நடந்தால் மனம் லேசாகி போகும் போன்றதொரு பிரம்மை அவளுக்கு ஏற்பட்டது. நடைபாதை மீது அவள் பழக்கடையை நோக்கி மெல்ல நடந்தாள். தாரை தம்பட்டை ஒளியுடன் ஒரு இளம் பெண்ணின் கடைசி யாத்திரை ஏற்படவே அந்த கூட்டத்திற்கு வழிவிட்டபடி கடையொன்றின் முகப்பில் நின்று கொண்டாள் கங்கா. பின்தொடர்ந்து கொண்டிருந்த உறவினர்களில் 2 பேர் வாயில் குதப்பிய வெற்றிலையை துப்ப கடை முகப்பருகே வந்தனர். வாயிலிருந்த சங்கதி நடைபாதை ஓரத்தில் பளிச்சென்று விழுந்ததும் பேச்சு புரண்டது. அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? போன வாரம் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் தம்பி. நல்லா இருந்தா. சாகிற வயசா சொல்லு. தலைவனின்னு படுத்தாலாம். பொசுக்குன்னு போயிட்டா. என்னவோ மூளை காய்ச்சலாம். அதனால் காப்பாற்ற முடியலைன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாராம். ஏனோ கங்காவின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது இதை கேட்டவுடன். மேலே நடக்காது அவர்கள் பேசிய விவரத்தை கேட்டபடி நின்று விட்டாள். இது ரொம்ப விபரீதம்பா. மூளை காய்ச்சலா அவளுக்கு வரணும்? அட கடவுளே, போராத காலம் வந்தா புடலங்காயும் பாம்பாகி கடிக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டதில்லையா நீ? ஆயுசு அவ்வளவுதான், போயிட்டா அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தை கதி, அதை நினச்சித்தான் என் மனசு வேதனைப்படுது. ரொம்ப பிடிவாதக்காரி. புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு குழந்தையோட பிறந்த வீட்டுக்கு வந்தா. ஆனால் பாவம், புருஷன் பல தடவை வந்து கெஞ்சி கூப்பிட்டான். வர முடியாதுன்னு மறுத்துட்டா. இப்போ வர முடியாத இடத்துக்கே போயிட்டா. அதனால் என்ன? அவன் புருஷன் இப்போ வேற ஒருத்தியை நிம்மதியாக கட்டிக்க போகிறான். இளையவளாக வர்றவ மூத்த வீட்டு குழந்தைய வந்து கொண்டாடவா போகிறா? அது அவ்வளோதான். அந்த குழந்தையோட தலையெழுத்து அனாதையாகி போயிடுச்சு என்றார்கள் அவர்கள். பிளாஸ்டிக் கூடையின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். மார்பு வேகமாக அடித்து கொண்டது. நமக்காகவே இந்த மனிதர்கள் பேசியது போல அவளுக்கு தோன்றியது. முகம் சூடாக, நெற்றியில் வியர்வை துளிர்க்க, கால் தடுமாறி அவள் மெல்ல நடந்தாள். அன்று இரவு அவளுக்கு உறக்கமே வரவில்லை. நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த மகனது அழகிய முகத்தை பல தடவைகள் அவள் விடிவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் பார்த்தாள். பாதை ஓரத்தில் மென்று கொண்டிருந்த வெற்றிலையை துப்ப ஒதுங்கிய அவர்கள் இருவரும் பேசியது போல திடீரென்று ஏதாவது ஒரு காரணத்தால் அவள் இறந்து போனால் சிவகாமி அம்மாள் ஆனந்தனை வைத்து கொண்டு எப்படி சமாளிப்பார்கள்? அவர்களுக்கு மறைவு ஏற்பட்டு நரேந்திரன் 2வது திருமணம் செய்து கொண்டால் மகன் மேல் இப்பொழுது உள்ள அன்பு 2வது மனைவி வந்த பிறகு தொடர்ந்து இருக்கக்கூடும் என்று எப்படி நம்ப முடியும்? 2வதாக வருகிறவளுக்கு மூத்தவ விட்டுட்டு போன குழந்தை மீது அக்கறை ஏற்படும் என்று எப்படி நம்ப முடியும்? ஆவேசம் வந்து விட்டது போல மகனை அள்ளி மார்போடு அணைத்து கொண்டாள் கங்கா. அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஆனந்தனின் கதி என்னாகும்? அந்த கற்பனையின் கொடுமையை தான் தாழ முடியாது. அவளது உடல் பதறியது. உள்ளம் கலங்கியது. கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் கொட்ட அவள் நெஞ்சு வெடித்து விடும் போல குமுறி அழுதாள். சுற்றி சுழன்ற சிந்தனை குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்தவுடன் தான் அவளுக்கு உறக்கமே வந்தது. மறுநாள் காலை எழுந்ததுமே அவள் மனம் பரபரத்தது. இனி காலதாமதம் செய்து கொண்டிருப்பது தவறு. வீண் பிடிவாதத்தினால் அவன் ஆனந்தத்தின் வருகாலத்தை நாசமாக்குவது மகா பாவம். பூரணியை கூப்பிட்டு உதவி கேட்க தேவையில்லை. அவளது கணவன் வீட்டுக்கு அவர் போவதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் தயங்க வேண்டும்? தடுமாற வேண்டும்? தானே கெஞ்சி கொண்டு காருடன் பின்னால் ஓடி வந்தவர் மனம் மாறிப்போன நிலையில் இருக்கிறார். உலையில் சூடாகி போன இரும்பை தட்டி சமம் செய்வது போல இப்போது அவளால் நிதானமாக நேருக்கு நேர் நின்று பேச முடியும் என்ற எண்ணத்துடன் விரைவாக செயல்பட்டாள் கங்கா. காலை வேளையில் அவள் கவனிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடித்தாள். குழந்தையை குளிப்பாட்டி உடையை அணிந்து உணவு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தானும் காஃபி பலகாரம் சாப்பிட்டுவிட்டு சமையல் அறையில் நீலம்மாவுக்கும் செய்ய வேண்டிய உதவிகளை விரைவாக முடித்து கொண்டு தன் அறைக்குள் புகுந்தாள். மறுநாள் காலையில் அவள் குழந்தையை எடுத்து சென்று கணவனிடம் ஒப்படைத்து விட்டு
திரும்பிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு ஒரு முடிவெடுத்தார். தேனிலவின் பொழுது நரேந்திரன் வாங்கி தந்த பெரிய பொட்டியையும் அதற்குள் இருந்த பொருட்களையும் அவள் பிறந்த வீட்டிற்கு வந்த பின்னர் தொடவே இல்லை. கல்யாணத்திற்கு கணவன் போட்ட நகைகள் உடனடியாக திருப்பித் தர நேரமும் வசதியுமின்றி அவர்களது வங்கியில் யாக்கரில் உடனிருந்து பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தாள். திருப்பித் தர வேண்டிய பொருட்களுக்காக அவள் மீண்டும் நரேந்திரனிடம் சென்று அவமானப்பட விரும்பவில்லை அப்போது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டிருக்கிறது. குழந்தையுடன் அவன் தந்த பொருட்கள், நகைகள் அனைத்தையும் கொண்டு கொடுத்துவிட வேண்டும் என்றதொரு ஆவேச உணர்வு அவளை குலுக்கிக் கொண்டிருந்தது. சிவகாமியின் வீட்டிற்கு வந்தபோதுதான் அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்து புடவை இத்தியாதிகளை ஒரு துண்டில் போட்டு மூட்டையாக கட்டி இரும்பு பீரோவின் அடித்தட்டில் தள்ளி வைத்திருந்தாள். சிவகாமி உத்தரவிட்டபடி அதை கட்டிலுக்கு அடியிலிருந்து வெளியே எடுத்து இரும்பு பீரோவிலிருந்த மூட்டையை எடுத்து பிரித்து புடவைகளை ஒழுங்காக அடுக்கினாள். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கதையை சொல்ல அவள் மனம் வேதனையில் கனத்துப் போயிருந்தது. அடியிலிருந்த பச்சை வண்ண மைசூர் பட்டு சேலையை கையில் எடுத்தபோது, இதை கட்டிக்கொண்டால் நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? பச்சை கொடி போல என் தோள் மீது படர்ந்து கொண்டு என்று காதல் மொழியில் கிசுகிசுத்த நினைவு நெஞ்சில் சம்மட்டையாக ஓங்கி அடித்தது. அத்தனையும் ஒரு வேஷம். அவளை பின்னர் அவமானப்படுத்துவதற்காக தீட்டிய திட்டம். கண்களில் பெருகிய கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்து கொண்டு பெட்டியில் வைத்தாள் புடவையை. உடல் முழுவதும் பரவலாக பளிச்சிட்ட ஜரிகை நட்சத்திரங்கள் அவளை பார்த்து சிரிப்பது போல அவளுக்கு பிரமையில் தோன்றியது. இப்பொழுது நரேந்திரனும் ஒரு நாடகம் போடுகிறாரா? பிள்ளையையும் அவனை ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக பாசாங்கோ? அவளுக்கு ஆதரவு எதுவும் தேவையில்லை. ஆனந்தனை ஏற்றுக்கொள்வதாக நடித்துவிட்டு பின்னே குழந்தையை அனாதையாக்கி விடுவாரா? சந்தேகமும் குழப்பமும் மீண்டும் அவளை ஆட்டி படைத்தன. முன்வைத்த காலை பின் வைப்பது தவறு. குழந்தையை உரிய இடத்தில் கொண்டு சேர்த்துவிட வேண்டியது பெற்ற தாயான அவளது தலையாய கடமை. தூரத்தில் இருந்து அதற்கு மேல் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். சூட்டை கடித்துக்கொண்டு உறுதியாக மீண்டும் மேற்கொண்டாள். பரபரப்பாக எல்லாவற்றையும் பெட்டிக்குள் அடுக்கினாள். ஆனந்தனின் ஆடைகள், அவனது பொம்மைகள் எல்லாவற்றையும் சேகரித்து அதே பெட்டிக்குள் மீதி இருந்த இடத்தில் அடுக்கி வைத்தாள். பெட்டியை மூடி பூட்டியை பின்பு மறுபடி அதை கட்டிலுக்கு அடியில் தள்ளி வைத்தாள். இரும்பு பீரோவை பூட்டுவதற்கு முன் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பாவின் மறைவுக்கு பின் சிவகாமி வீட்டில் வந்து தங்கிய போது அன்றிலிருந்து இன்று வரை அவர் அந்த பீரோவை திறக்கவே இல்லை. அப்பாவின் கடை சம்பந்தப்பட்ட சில முக்கிய காகிதங்களும் அப்பாவின் டைரி முதலியவைகள் மட்டுமே அதில் இருந்தன என்பது அவளுக்கு ஞாபகம். அப்பா தனது சொத்துக்களை விற்றுவிட்டார், செத்தும் விட்டார். இன்னும் இந்த காகிதங்கள் குப்பையாக லாக்கரில் கொண்டிருப்பது ஏன்? அவைகளை நாம் தேவையில்லாதவற்றை கிழித்து போட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் லாக்கரை திறக்க இடுப்பிலிருந்த சாவியை எடுத்தாள். என்ன செஞ்சிட்ருக்க? சாப்பிட நேரமாச்சே. அம்மாவுக்கு முதல்ல சாப்பாடு பரிமாறிட்டு நீ சாப்பிட உட்காரு. நேற்று இரவு கூட நீ நல்லாவே சாப்பிடல. ஆமாம், ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? கவலையுடன் விசாரித்தாள் நீலாம்மாள். ஒன்றுமில்லை, கண்ணில் தூசி பட்டு விட்டது என்றாள் அவள். உன் உடம்பை நீ தான் பார்த்துக்கணும். நல்லா சாப்பிடணும், தூங்கணும். உன் மகனுக்காகவாவது நீ தெம்பா இருக்க வேண்டாமா? இனி தேவையில்லை என்று சொல்ல துடித்த நாக்கு அடக்கி கொண்டாள். இதோ ஒரு நொடியில் வந்துடுறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். சிவகாமி அம்மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு தயாராக வச்சிடுறேன். நீ கொண்டு போய் மேஜையில் வச்சா போகிறோம். உள்ளுக்கும் வெளிக்கும் நீ ஓயாமல் நடக்க வேணாம். உன்னை உட்கார வச்சு 4 பேர் முன்னாடி உபச்சாரம் செய்ய வேண்டியது. அது போக வேலை கோளாறு. நீ இங்கே வந்து அப்படி இப்படின்னு என்று சொல்ல முடியாமல் நீலாம்பாள் அடக்கி கொண்டாள் வாயை. மகனை வாரி எடுத்து மெல்ல கட்டிலின் சுவர் பக்கமாக போட்டாள். தாய் தொட்டதும் உடம்பை குலுக்கிக் கொண்டு தூக்கம் கலக்கமாக கண்களை மெல்லமாக திறந்து அம்மாவை விழித்து பார்த்தான் ஆனந்தன். பூ போன்ற அந்த பார்வை அவளை என்னவோ செய்துவிட்டது. நாளை அந்த நேரம் அவன் அப்பாவின் பங்களாவில் கண்ணுறங்கி கொண்டிருப்பான். அவளைப் போல அன்புடன் அவனை கண்காணிப்பாரா அவர் என்று நினைத்தாள். தாயம்மாள் உண்மை உணர்வோடு குழந்தையை பார்த்து கொள்வாள். அது போதுமா? அடுப்புக்கும் அறைக்கும் அவள் ஓடிக்கொண்டிருக்க முடியுமா? கால் முளைத்து விட்ட தன் மகனை பத்திரமாக பார்க்க தேவையான ஒரு தாதியை நரேந்திரன் அமர்த்துவார். அவருக்கு கட்டுப்படியாகும். ஆனால் அன்புடன் வளர்க்க தாதி தாயாகிவிட முடியுமா? மீண்டும் கண்களில் புரண்ட கண்ணீரை அடக்க முயன்றவளாக மெல்ல குழந்தையின் முதுகில் தட்டி மறுபடி அவனை தூங்க வைத்தாள். போர்வையை முதுகு வரை இழுத்துவிட்டு வெளியே நீட்டி கொண்டிருந்த பிஞ்சு விரல்களை தொட்டபொழுது தாய்ப்பாசம் அவள் மேனியை சிலிர்க்க செய்தது.
அவனை அப்பாவிடம் சேர்த்துவிட்டு அவள் இனி எப்படித்தான் வாழப்போகிறாள் என்ற எண்ணம் தொண்டையை துக்க இறுக்கியது. அவள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த வெறுமையை பயங்கரமானது ஒரு உணர்வில் ஆடியது. சிவகாமி வராந்தாவிலிருந்து சாப்பிட எழுந்துவிட்டாள் என காலடி ஓசை அறிந்ததும் தாமதமின்றி அறை கதவை உருக்களித்துவிட்டு வெளியே வந்தாள். சிவகாமி சாப்பிட்டு எழுந்து முன்னறைக்கு போய் அமர்ந்து கொண்டதும் தான் உண்டு, தன் பத்திரிகைகள் உண்டு என மூழ்கி போய் விட்டாள். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் கொஞ்ச நேரம் தூங்குவதற்கு தன் அறைக்கு போய் விடுவாள். நீலாம்பாளும் அவளும் நிம்மதியாக உட்கார்ந்து உணவு கொள்ள முடியும். ஆனால் அன்று அவளுக்கு நிம்மதி இருக்கவில்லை. மனம் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் காரக்குழம்பு ஊற்றட்டுமா? நெய் வீட்டுக்கு மறந்து போயிட்டியே என நீலாம்பாள் உபசரித்து கொண்டிருந்தாள். ஆனால் சோறு விஷமாக தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது. இதன் முடிவில் நீலாம்பாள் அவளிடம் சொல்லியே விட்டாள். உனக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முகமே சொல்கிறது. நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். நான் வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ நல்லா தூங்கு. தலை வலிச்சா மாத்திரை போட மறக்காத என்று அன்போடு உத்தரவிட்டாள். அவளுக்கு இருந்த மனநிலையில் அவள் தனிமையை பெரிதும் விரும்பினாள். இரும்பு பீரோவின் லாக்கரில் இருந்த கடிதங்களை கிழித்து போட்டு அதை சுத்தப்படுத்திவிட்டு படுக்க வேண்டும் என்று தீர்மானித்து கதவை தாளிட்டு கொண்டாள். லாக்கரை திறந்தாள். அடுக்கி வைத்திருந்தபடி இருந்த ஃபைல்களை எடுத்து மேலே இழுத்தாள். அப்பா கடை ஆரம்பித்த காலத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கணக்குகள் பழுது போய் அந்த பேப்பர் மிகவும் நஞ்சு இருந்தது. தேவையற்றவைகளை வேகமாக கிழித்து ஒரு பக்கமாக குவித்தாள். அவைகளை அள்ளிக்கொண்டு பின்பக்கத்தில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தவளாக லாக்கரில் இன்னும் என்ன இருக்கிறது என்று தன் நுனிக்காலில் நின்று எட்டி பார்த்தாள். அப்பாவின் சிவப்பு டைரியும் அதன் பக்கத்தின் மூளைக்குள் அடக்கி வைத்திருந்த ஒரு சிறு துணி முடிப்பும் காணப்பட்டது. அப்பா சில சமயம் தெய்வத்திற்கு நேர்ந்திக்கொண்டு மஞ்சள் துணி ஒன்றில் பண முடிப்பை கட்டி வைப்பது வழக்கம். வெள்ளை கைக்குட்டையின் மீது மஞ்சள் நீரை தெளித்து அவசரமாக காணிக்கை முடித்து தயாரிப்பதும் உண்டு. முதல் தடவை உடம்புக்கு வந்தபோது அவர் வேண்டிக் கொண்டிருந்திருப்பார். வீட்டிற்கு வந்ததும் தாமே முடிப்பு எடுத்து வைத்திருக்கலாம். அந்த பிரார்த்தனையை ஈடேற்றாமல் அவர்தான் போயிட்டாரே. அதில் முடிந்து வைத்துள்ள காசை விநாயகர் கோவில் உண்டியலில் போட்டுவிட்டால் என்ன? கையை விட்டு மேலே என்ன இருக்கிறது என்று பார்த்தார். அப்பாவின் வெள்ளை கைக்குட்டையில் கட்டி போட்டிருந்த அந்த முடிச்சு. படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டு அதை அவிழ்த்தாள். பஞ்சு சுருளில் பொதித்து வைக்கப்பட்டிருந்ததொரு கையில் தட்டுப்பட்டது. அதை நீக்கிவிட்டு உள்ளே இருந்ததை கையில் எடுத்த பின் மின்விசையால் தாக்குண்டது போன்று அதிர்ச்சி அடைந்தாள். ஜன்னல் வழியே வீசிய ஒளியில் அவளது உள்ளங்கையில் வைத்திருந்த வைரப்பிள்ளையார் ஒளி வீசியது. குப்பென்று அவள் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டிவிட்டது. நெஞ்சு வெடித்து விடும் வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. வறண்டு போனது. கண்கள் அதையே பார்த்தபடி நிலை குலைந்து போயினாள். அப்படியென்றால் இவ்வளவு காலமும் இந்த வைரப்பிள்ளையாரை அப்பாவிடமா இருந்தது? அதை நரேந்திரனிடமிருந்து அப்பா அபகரித்து வைத்து கொண்டு விட்டாரே. இது பெருத்த மோசடிதான். மகளை கல்யாணம் செய்து கொடுத்த பின்னமாவது தொடர்ந்து அதை ஏன் தம்மிடம் வைத்து கொண்டிருந்தார்? திரும்பி கொடுக்க முடியாத நிலை. நண்பன் மகனிடம் இருந்து விலை உயர்ந்த பொருளை வஞ்சகனாக திருடி கொண்டு விட்டதை ஒப்புக்கொள்ள முகமில்லை, துணிவில்லை அவருக்கு. நரேந்திரன் அவர் மீது கடும் கோபம் கொண்டதில் இப்பொழுது நியாயம் இருக்கிறது என்பது புரிகிறது. ஆனால் அவளுக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே. அதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை அவன்? இன்னமும் என்ன பொருட்கள் பிறரிடமிருந்து களவாடியவைகளை அப்பா லாக்கரில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. கோபத்துடன் எழுந்து மறுபடியும் நுனி காலில் நின்று எட்டி பார்த்தாள். டைரி ஒன்றை தவிர அங்கு வேற எதுவுமே இல்லை. அவரது சிவப்பு டைரியை எட்டி எடுத்தாள். அதில் ஒரு காகித உரை வைக்கப்பட்டிருந்தது. பரபரப்புடன் எடுத்தாள். அப்பா அவளுக்கு எழுதி வைத்திருந்த கடிதம் கொண்டு காகித உரை மீது எழுதியிருந்தது. பெயர், தேதி, இடமெல்லாம் அப்பாவின் கையெழுத்தில் காணப்பட்டது. இத்தனை நாள் இவைகளை பார்க்காது இருந்தது எப்பேற்பட்ட பிசகு! உரையை கிழித்து கடிதத்தை பிரித்தாள். அன்புள்ள கங்காவுக்கு, எனக்கு திடீரென்று மாரடைப்பு. மறுபடியும் வந்து நான் இறந்து போனால் பீரோவில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த முயலும் பொழுது இந்த கடிதம் உன் கையில் தப்பாமல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் எழுதுகிறேன். உன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி மாப்பிள்ளையை கெஞ்சிவிட்டு அவன் வைரப்பிள்ளையாரை தந்தால் ஒழிய உனக்கு வாழ்க்கை தருவேன் என்று அவன் சொன்னது. அவனிடமிருந்து அந்த
விலை மதிப்பு உள்ள அந்த வைரப்பிள்ளையாரை கொடுத்துவிட்டு உன்னையும் அவனிடம் சேர்த்து விடுவது என்று தீர்மானித்தேன். வீட்டிற்கு வந்தவுடன் சிவப்பு டைரியை எடுத்து வரச் சொல்லி கூச்சலிட்டேன். நான் சில சமயங்களில் அதில் முக்கியமான சங்கதிகளுக்கு குறிப்பு வைப்பதுண்டு. சமீப காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்களில் எனக்கு அந்த வைரப்பிள்ளையாரை நான் எங்கே ஒளித்து வைத்தேன் என்பது மறந்து போய்விட்டது. டைரியில் குறித்து வைத்திருப்பேன் என எண்ணி அதை புரட்டிய பொழுது அதில் எந்த குறிப்பும் காணவில்லை. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என கத்தினேன். ஆனால் அடுத்த நாள் என் பெட்டிக்குள் நான் வேறு எதையோ தேடிய பொழுது என் கைக்குட்டையில் அந்த வைரப்பிள்ளையார் பத்திரமாக இருந்ததை நான் பார்த்தேன். இன்று நீ உன் அத்தையுடன் உன் கணவர் வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறாய். அவன் உன்னை ஏற்று வாழ்க்கை கொடுத்து விட்டால் நான் இறந்த பிறகு இதை கண்டுபிடித்து அவன் வசம் ஒப்படைத்து எனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள். அவன் உன்னை ஏற்றுக்காவிட்டால் உன்னிடம் இதை எடுத்து தந்து விடுகிறேன். வைரப்பிள்ளையாருடன் போய் அவன் காலில் விழுந்தால் மனம் கனிந்து ஏற்றுக்கொண்டு விடுவான். பேராசையால் நான் செய்த பிசகு இப்படி உன் வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டு என்று நினைக்கவில்லை. என்னை மன்னித்துவிடு. எனக்கு எப்பொழுதுமே பண ஆசை இருந்தது. அதன் பலனை நன்றாக அனுபவித்து விட்டேன். படிக்க அன்புள்ள அப்பா ரத்னசாமி. இப்பொழுது அவளுக்கு புரிந்துவிட்டது. அவள் தந்தை அவளது கணவனை மோசடி செய்தது உண்மை. அதை விற்க கொண்டு வந்த நரேந்திரன் கொடுத்ததுமே அதை திருடிக் கொள்ள திட்டமிட்டு விட்டார். எடுத்துக்கொண்டு அவர் ஏமாற்றி விட்டார். அதை சொல்லத்தான் அன்று ஆஸ்பத்திரியில் அவர் என்னை அருகில் அழைத்து உட்காரச் சொன்னார். இல்லாது அவர் மறைந்து போனார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகிவிட்டன. அவளும் அப்பாவின் பீரோவை திறந்தே பார்க்காத நாட்களை வீணே ஓட்டிவிட்டிருக்கிறாள். ஆமாம், அவள் இப்பொழுது என்ன செய்வாள்? கடிதத்தை மீண்டும் படித்துவிட்டு பிரமிப்புடன் நின்று கொண்டிருந்தாள். கடிதத்தையும் வைரப்பிள்ளையாரும் பத்திரமாக லாக்கருக்குள் வைத்து பூட்டினாள். இத்தனை காலம் மனதை பாறாங்கல்லாக அமுக்கிக் கொண்டிருந்த வேதனை திடீரென்று மறைந்து மனம் லேசாகி விட்டதை உணர்ந்தாள். இந்த திடுக்கிடும் உண்மையை ஜீரணித்து கொள்ள அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. 2 நாட்களுக்கு பின்னர்தான் அவள் குழந்தையுடன் நரேந்திரனை சந்திக்கச் செல்ல வேண்டும். அந்த கடிதத்தை படித்த பின் நரேந்திரன் வெட்கி தலை குனியப் போகிறான். ரத்னசாமி செய்த மோசடியில் கொஞ்சமும் பங்கு இல்லாத நிராயுதபாணியாக அவளை இம்சை செய்து அவமானப்படுத்தி ஒதுக்கி வைத்த மிருகத்தனமான செயல் என்பதை உணர்ந்து வேதனைப்படப் போகிறான். நன்றாக வேதனைப்படட்டும். வெட்கி மனம் குமையட்டும். இத்தனை காலம் அவள் பாடாய் பழியை சுமந்து எத்தனை கண்ணீர் வடித்திருக்கிறாள். இனி அவள் செய்யப்போவது இதுதான். கடிதத்தை கணவனிடம் கொடுத்துவிட்டு தன் மீது ஏற்பட்ட மாசை துடைத்து கொள்ளப் போகிறாள். அவரது பொருளான வைரப்பிள்ளையாரை அவரிடமே கொடுத்துவிட்டு தன் தந்தையின் ஆடாத சொல்லுக்கு மன்னிப்பு கேட்க போகிறாள். ஆனால் முதலில் எடுத்து அந்த முடிவை அவள் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. என்னையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று நரேந்திரன் அவளிடம் குழைந்து பேசுவார். எத்தனை வற்புறுத்தினாலும் ஏமாந்து போய் அவள் மீண்டும் அவருடன் வாழ சம்மதிக்கப் போவதில்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாதா? தான் வரப்போவதை அவள் தொலைபேசியில் முன்னதாகவே நரேந்திரனுக்கு தெரிவிக்கவும் விருப்பமில்லை. கணவன் அலுவலகம் கிளம்ப ஆயத்தமாகும் முன் வீட்டிற்குள் நுழைந்து திடுக்கிட வைக்க விரும்பினாள். எத்தனை தடவை அவள் கணவன் அவளை திடுக்கிட வைத்திருப்பார், திகைத்து அழ வைத்திருப்பார். ஒரு தடவை அவரும் அந்த உணர்வை அனுபவித்து இருதயம் வாய்க்குள் வந்து விட்டது போல பதைக்கட்டும். பலவும் எண்ணி ஆத்திரம் கலந்த ஒரு சிரிப்பில் அவள் உடல் குலுங்கினாள். கொஞ்சம் நேரம் சிரித்து அன்று காலை சிவகாமி காஃபி பலகாரத்திற்கு பின்னர் வராந்தாவில் வழக்கம் போல காலை பத்திரிகைகளுடன் உட்கார்ந்திருந்தாள். மருந்து சாப்பிட மறந்துட்டீங்களே என்றபடி கங்கா தண்ணீர் டம்ளருடன் மருந்து டப்பாவை அவள் எடுத்து வந்து கொடுத்தாள். அவைகளை அங்கிருந்ததொரு முக்காலி மீது வைத்தாள். மாத்திரையை எடுத்து வாயில் போட்டு தண்ணீரை கொண்டு விழுங்கினாள் சிவகாமி. என்னம்மா கங்கா, முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்ல வந்தியா? சிவகாமி புன்னகைத்த போது திடுக்கிட்டு போனாள் அவள். ஒன்றுமில்லை, மாத்திரையை பட்டையையும் டம்ளரையும் எடுத்து போக காத்திருக்கிறேன் என்று மழுப்பினாள் கங்கா. ஒரு கணம் சிவகாமியின் ஆலோசனையை கேட்க அவளது மனம் தயங்கியது உண்மைதான். குழந்தையை கொண்டு போய் தகப்பனிடம் சேர்த்துவிடப் போகிறேன், சரிதானே என்று கேட்க நினைத்தாள். இந்த சின்ன வயதில் குழந்தைக்கு தாயின் அரவணைப்பு ரொம்ப தேவையாச்சே, அவனை பிரியவா நினைக்கிற என்று சிவகாமி சொல்லிவிட்டால் என்ன செய்வது? அவசரப்படக்கூடாது. மறுநாள் காலை தானே நாம் அந்த குழந்தையுடன் புறப்படப் போகிறாள். அன்று இரவு சிவகாமி உணவுக்கு பின்னர் தொலைக்காட்சியை செய்தி வரை பார்த்துவிட்டு
எழுந்து படுக்க போகும் முன் மெல்ல சொல்லி யோசனை கேட்க வேண்டும். இத்தனை காலம் அவளுக்கும் ஆனந்தனுக்கும் அடைக்கலம் கொடுத்து உதவியவருக்கு அந்த அம்மாளிடம் சொல்லாமல் அவள் எந்த காரியத்தையும் செய்வது சரியல்ல. சிவகாமி அம்மாள் என்ன சொல்லப் போகிறாள்? இது உன் பிரச்சனை, நீயே நன்றா சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிடுவாள். பிறரது அந்தரங்கத்தில் தலையிட்டு கொண்டு குழப்ப விரும்பாத ஒரு குணம் அந்த அம்மாளுடையது. கங்கா என்று மெல்லிய குரலில் சிவகாமி அழைத்தாள். தண்ணீர் டம்ளரை எடுக்க குனிந்த கங்கா திகைப்புடன் நிமிர்ந்தாள். பெற்ற பெண்ணைப் போல நீ என்னை ரொம்பவே கவனிச்சு கொள்ற. என்னைக்காவது ஒரு நாள் மனம் மாறி நீ உன் வீட்டுக்கு போய்விட்டால் ஆனந்தனும் நீயும் இல்லாத இந்த வீடு எனக்கு ரொம்ப வெறுமையாக தெரியும். மௌனமாக கங்கா அவளை பார்த்தாள். அதுக்காக நீ எப்பவும் என் வீட்டிலேயே இப்படி வாழணும்னு நான் விரும்பவில்லை. உனக்கு ஒரு நல்ல காலம் வரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். சிவகாமி அம்மாள் சட்டென்று தன் மனதில் உள்ளதை வாரி கொட்டும் ஆசாமி அல்ல. உள்ளம் குளிர்ந்து அவள் சொன்னதை கேட்டு மனம் சிலிர்த்து போனாள் கங்கா. நன்றி அம்மா என்று கூறிவிட்டு டம்ளர் மருந்து பட்டையையும் உள்ளே எடுத்து சென்றாள். பகல் உணவுக்கு நீலம்மாவுக்கு உதவ சமையலறைக்குள் புகுந்தபோது ஆனந்தன் காரணமின்றி வீறிட்டு அழ ஆரம்பித்தான். குழந்தையை எடுத்துக்கொண்டு வாசலில் போய் நின்று விளையாட்டு காட்டு, சமாதானப்படுத்து, போம்மா என்று நீலம்மாள் அன்புடன் அதட்டினாள். நடையில் அழுத்தமானதொரு காலடி ஓசை கேட்டது. சிவகாமி அம்மாள் கையில் பிடித்த பத்திரிகையை தாளுடன் மூச்சிறைக்க வேகமாக வந்து கொண்டிருந்தாள். கங்கா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. பூரணி கூப்பிடுகிறாள். உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும் என்றாள். இந்த காலை வேளையில் பூரணி அவளை ஏன் அழைக்க வேண்டும்? சொன்ன கதையை திருப்பிச் சொல்ல மறுபடி அங்கே வர உத்தரவு கேட்கவா? உரத்த குரலில் அழுத அவனை வாரி அணைத்து கொண்டு அவனது கண்ணீரை புடவையால் துடைத்துவிட்டு அவனது விளையாட்டு பொம்மைகள் 2 எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு விரைந்தாள். குழந்தையை பொம்மைகளுடன் தரையில் விளையாடவிட்டு ஃபோன் ரிசீவரை எடுத்தாள். அண்ணி, நான் தான் பூரணி பேசுகிறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. கங்கா அரண்டு போனாள். பூரணி, என்ன சொல்றதுக்காக இப்படி பீடிகை போடுற? அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கற்பனை பல உருவங்களில் சிறகடிக்க தொடங்கியது. எந்த சங்கதியானாலும் சொல்லு, கேட்குறேன். கங்காவுக்கு வாய் உலர்ந்து போனது. கொஞ்ச நாளாக வேலைக்கு கூட போகாத அண்ணன் முந்தா நேற்று காலையில் தான் அவர் அவரோட தொழிலை கவனிக்க ஆரம்பித்தார். நேற்று மாலையில் அவர் புதுசாக கட்டியிருந்த ஃப்ளாட்டுக்கு பார்வையிட போனார். அப்போது கல் குவியல் ஒன்று அவர் மேலே சரிஞ்சிடுச்சு. படுகாயம் அடைஞ்ச நிலைமையில் அமிர்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நானும் என் கணவரும் அவரை பார்க்க இப்போ தான் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டியது என் கடமை. நேரடியாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அதனால தான் செய்தி மூலியமாக சொல்கிறேன். அப்படியா? கேட்ட கங்கா திகைப்புடன் உறைந்து போனாள். அவளையும் மீறி கண்களில் பெருகிய கண்ணீர் சின்னங்களில் கொட்டியது. அண்ணி, நான் கிளம்புறேன். வாசலில் என் கணவர் எனக்காக காத்து கொண்டு நிற்கிறார். அண்ணன் நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. வச்சிடட்டுமா? ஃபோனை டக்கென்று பூரணி வைத்து விட்டாள். தூது வந்த அன்று அவளிடம் கடுமையாகத்தான் தன் முடிவை தெரிவித்திருந்தாள் கங்கா. அதனாலே என்னவோ பூரணி நடந்த செய்தியை மட்டும்தான் சொன்னாள். உடனே கங்கா புறப்பட்டு வந்து நரேந்திரனை பார்க்க வேண்டும் என்று எதுவும் சொல்லவில்லை. உன் அறைக்குள் தலையை நீட்டி சிவகாமி அவளை அடக்க மாட்டாது கேட்டுக்கொண்டாள். கண் கலங்கி நிற்கிறாயே, பூரணி ஏதாவது வேதனைப்படுற சங்கதி சொன்னாலா என்ன? ஆமாம் அம்மா, என் கணவர் மேற்பார்வையில் நடக்கும் கட்டிட வேலை ஒன்றில் அவருக்கு பெருத்த விபத்து ஏற்பட்டு விட்டதாம். மருத்துவமனையில் நினைவில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களாம். அடக்கடவுளே, நான் உடனடியாக கிளம்பணும்மா. குழந்தையையும் என் கூட எடுத்துக்கிட்டு போக விரும்புகிறேன். ஒரு சமயம் அவருக்கு நினைவு வந்ததும் குழந்தையை பார்க்கணும்னு கேட்டா அடக்க மாட்டாது விசும்பினாள் கங்கா. என்ன வித்தை இது? சற்று நேரத்திற்கு முன்வரை நரேந்திரனை பற்றி கடுமையாக சிந்தித்தவள் அந்த செய்தியை கேட்டதும் எப்படி மனம் கரைந்தது. துயரத்தில் துவண்டு போய்விட்டாள் கங்கா. கங்கா, நீ தைரியமா இருக்கணும். என்ன நடந்தது? நிலைமை எப்படி இருக்குன்னு நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. பணம் ஏதாவது தேவைப்பட்டா நான் தரேன். இடுப்பில் இருந்த கொத்து சாவியை உருவிக்கொண்டாள் சிவகாமி. வேண்டாம் அம்மா, டாக்ஸி செலவுக்கு தேவைப்பட்டது என் கைவசம் இருக்கு. நான் போயிட்டு வரேன் என்று கூறியபடி கண்ணீரை துடைத்து கொண்டு குழந்தையை வாரி இடுப்பில் எடுத்துக்கொண்டாள் கங்கா. சங்கதி தெரிந்ததும் நீலாம்பாள் ஓடி வந்தாள்.
டாக்ஸி நிறுத்தம் வரை நான் வருகிறேன் அம்மா கூட என்று சொன்னாள். தனியாக போறியேம்மா என்று ஆதங்கப்பட்டாள். வேண்டாம் அம்மா, என்னால் சமாளிக்க முடியும். வீட்டு வேலைகளை பாதியிலே போட்டு போறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப அவசரம் என்று தடுமாறினாள் கங்கா. அது கிடக்கட்டும், உன் கணவரை உடனே போய் பாருமா, அதுதான் இப்போ முக்கியமான வேலை என்று நீலாம்பாள் ஒரு துணிப்பையில் குழந்தையின் உடைகளை எல்லாவற்றையும் அவள் மாற்று புடவைகளையும் வித்தியாசியங்களையும் பொறுக்கி போட்டுக்கொண்டு நிரப்பி கையில் கொடுத்து உதவினாள். ராவைக்கு அங்கே உங்கள் வீட்டிலே தங்குற மாதிரி இருந்தால் என்ன செய்கிறது, அதனால தான் இப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. கடவுள் நம்மை போன்றவர்களை கைவிட மாட்டார். ஆறுதலாக பேசியபடி கேட்டு வரை வந்து விட்டாள் அவள். தொலைபேசியில் பிறகு உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறேன், வரேன் என்று கூறிவிட்டு விரைவாக நடந்தாள் கங்கா. முதலில் அவள் நேரடியாக அமிர்தா மருத்துவமனைக்கு போக முடியாது. குழந்தையை உள்ளே அனுமதிக்க மறுத்து விடுவார்கள். அதனால் அவள் நேரே நரேந்திரனின் பங்களாவிற்குத்தான் போக வேண்டும். நுங்கம்பாக்கம் ரேமன்ஸ் அவென்யூக்குள் போக வேண்டும் என்று கூறிவிட்டு டாக்ஸிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அது மெல்ல ஊறுவது போன்ற பிரமையில் திகைத்து போனாள். டாக்ஸிக்குள் இருப்பவைகளை பார்த்ததும் காவலாளி கேட்டை அகலமாக திறந்து விட்டான். பணத்தை கொடுத்துவிட்டு இடுப்பில் குழந்தையை தூக்கி கொண்டு கையில் துணிப்பையை சுமந்தபடி வராந்தா படிக்கட்டுகளில் ஏறியவளை தூரத்தில் இருந்தபடியே அடையாளம் கண்டு கொண்டான் தங்கப்பன். உற்சாகமாக குறைத்து கொண்டு ஓடி வந்த திம்மன் கூட எஜமானி அம்மாள் என்று புரிந்து விட்டிருந்தது. வாளை ஆட்டியபடி அவளது புடவை நுனியை முகர்ந்து பார்த்தபடி நின்றது. அது உங்கள் வீட்டு நாயம்மா, ஒன்றும் செய்யாது. குழந்தையும் பையையும் இங்கே கொடுங்க என்று உள்ளே வரவேற்றான். அம்மா வந்துட்டாங்களா, நீங்கள் கட்டாயம் வருவீங்கன்னு தெரியும் என்று பதட்டமாக பேசியபடி உள்ளிருந்து விரைந்தாள் தங்கம்மாள். கண்ணீருடன் விசும்பினாள். இதோ பாரு, நீ ரொம்ப கலாட்டா செய்யாத, அவங்களே அரண்டு போய் வந்திருக்காங்க. பிள்ளைய புடி, நான் ஆபீஸுக்கு ஃபோன் போட்டு காரை வரவழைக்கிறேன். பிறகு அம்மா கூட நீ ஆஸ்பத்திரிக்கு துணையாக போயிட்டு வா, நான் வீட்டில் குழந்தைய வச்சுக்கிறேன். கைப்புள்ளைய உள்ளே விடமாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல. மனைவியை அதட்டினாள் தங்கப்பன். சிறிது பொழுதில் நரேந்திரனது படகு கார் வாசலில் வந்து நின்றது. தாகத்துக்கு கொஞ்சம் இதை சாப்பிடுங்கம்மா என்று தங்கம்மாள் உபசரித்து காஃபியை மருந்து போல குடித்துவிட்டு கிளம்பினாள் கங்கா. காரில் ஏறிக்கொண்டாள். அங்கிருந்த அமிர்தா நர்சிங் ஹோமை கார் அடைவதற்குள் 1000 யுகங்கள் ஆகிவிட்ட போன்ற திகப்பு அழகா. இந்த பகுதி இதோட முடியுது. கண்டிப்பாக அடுத்தது சுவாரஸ்யமான ஒரு எபிசோடு இருக்க போகுது. ஏன்னா நரேந்திரன் பார்ப்பான், நரேந்திரன் கண்ணை முழிக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவனுக்கு ஞாபகம் இருக்கா பழசெல்லாம், இது எதுவுமே தெரில, எல்லாமே கொஷின் மார்க்காக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது எழுத்து பிழை வார்த்தை பிழை பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நிறைய தடுமாறுது, முயற்சி செய்கிறேன் கட்டுப்படுத்துறதுக்கு. நன்றி. நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.